ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராயிருக்கிற கர்த்தன் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் இம்மட்டும் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம் தேவன் மிகவும் நல்லவர். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க ஆயத்தப்படுவோம். வேத வசனத்தை நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நீதிபர். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். தேவன் நமது வாழ்க்கையிலே நீதியை நிலைப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, இந்த வேதவசனத்தின் வாக்குத்தத்தம் விதமாய் சொல்லியிருக்கிறது, கொடுமைக்கு தூரமாவாய். இந்த உலகத்தில் வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக கொடுமையான காரியங்கள் ஏற்பட்டு விடாதபடி அவைகளை ஆண்டவர் தூரப்படுத்துவார். இயேசு எவ்வளவு நல்லவர்! நம்முடைய ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறவர். இனிமேலும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கொடுமைக்கு தூரமாய் நம்மை அற்புதமாய் நடத்தி வருவார். இன்னும் பயமில்லாதிருப்பார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் நிமித்தம் அநேகர் பயப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தேவன் நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம், நீ பயமில்லாதிருப்பாய், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? நீ பயம் இல்லாமல் இருப்பாய். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது இதே வேத வசன வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறது, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான தீங்கும் அணுகாதபடி எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த நாளிலும் இந்த வேத வாக்குத்தின்படி எல்லா விதமான நன்மையும் தந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். God bless you. Amen.